வள்ளுவர் பெருமான் சொல்றாரு, ஆர்வலர் குந்தநீர் பூசல். அப்போ அன்புன்னு சொன்னாலும் அது எப்படி இருக்கணுங்க? உருகணும். அப்போ இறைவனை கண்டா உருக்கம் வரணும். இறைவனை கண்டா உருக்க வரணும். இறைவனை கண்டா உருக்க வரணும். நான் முதல்ல உயிரை கண்டா இருக்கு நமக்கு அன்பு வரணும். இங்கேயே வரலன்னா அது போலி கண்ணின்னு அர்த்தம். உயிர்கள் மீது நமக்கு இரக்கம் வரலைன்னா அந்த பெருமானத்தை போய் நீங்க கண்ணீர் விட்டு என்ன ஒப்பாரி வச்சு ஒரு பயனும் கிடையாது. உயிர்கள் மீது என்ன இருக்கணும்? இரக்கம் வரணும். உயிரின் மீது இரக்கம் வராம அங்க போய் அழுதம்னா அழுகுது, அதான் போலி கண்ணீர் தான். அது ஒன்றும் பயன் தராது. எனவே உருகோட்டு அன்போடு ஓவாதே வணங்கி, ஓவாதே வணங்கி. இது நமக்கு உருகும் அடியார் அல்லூர, உருகும் அடியார் அல்லூர உள்ளே ஊரும் தேவை வருக. அப்போ யாருக்கு வராது? யாரெல்லாம் உருகுறாரோ அங்கெல்லாம் வருவார். உருகும் அடியார், அடியார் சொல்லாம அதுக்கு ஒரு அடை போல உருகும் அடியார் என்னதாங்க? அல்லூர உள்ளே ஊரும் தேன் வருக. எதுக்கு வராருங்க? உள்ள ஒரு தேன் இருக்கு. அது என்ன தேனுங்க? அந்த தேனை பருகுவதற்காக விநாயகர் பெருமான் வரார். தேன் பருகுவதற்காக வருகிறார். அப்போ உள்ள தேன் ஊறணுமா இல்லையா? அது என்ன ஊறணும்னா அதுக்கு என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். முதல்ல அன்பு இருக்கணும். அன்பு இருந்தாதான் பெருமான் வருவர். அன்பே இல்லாத இடத்து அது கல்லிலே போட்ட விதை. கல்லில் போட்டு விதையை போட்டு முளைக்கும் பார்த்துட்டு இருந்தா அது ஒன்றும் முளைக்காது. அதே நான் முதல்ல என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். எனவே தேர் வருக உன்னத்தை விட்டாத சிவானந்த ஒளியே வருக என்று நமக்கு காட்டுறார். அது மாதிரி இரவு பகல் ஓவாதே, இரவு பகல் ஓவாதே வணங்கி. இப்போ இரவு ராப்பகலற்ற இன்பத்தே நன்றி. அருளானது சிவத்தை ஆக்கும், சிவத்தை இருளானது தீர என்று நமக்கு உண்மை விளக்கங்களை சொல்லுவார். அப்போ இரவு பகல் அற்ற இடம். இரவுன்னு சொன்னா எதுங்க? கேவலம். பகல்னு சொன்னா சகலம். கேவலம்னா இரவு, சகலம்னா இங்க நமக்கு பகல். இந்த ரெண்டுலையும் பெருமான தரிசிக்க முடியாது. கேவலத்திலையும் சகலத்திலையும் பெருமான தரிசிக்க முடியாது. எங்கதான் தரிசிக்க முடியும்? சுத்தத்துல தான். அது இரவு பகல் அற்ற இடம். ஏன்னா அங்க என்ன கிடையாது? அவத்தை பேரம் இல்லை, அவத்தை பேரம் கிடையாது. சுத்த நிலையில தான் பெருமான தரிசிக்க முடியும், அவனை அனுபவிக்க முடியும். அது என்னதுங்க? இரவு பகல் அற்ற இடம். அதான் இரவு பகல். இங்க ஓவாது. இங்கே என்ன செய்யணும்? இங்கே முதல்ல அந்த இடத்துக்கு போகணும்னா இங்க முதல்ல அப்படி சொல்லணும். இரவுலையும் பகல்லையும். நீ நாளும் நன்னெஞ்சே சானா